Hey hi, this is Mitra. இன்னைக்கு வேஸ்ட் கார்ட்போர்ட் வச்சு சூப்பரான கலர்ஃபுல் பென் ஸ்டாண்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். இதுல வந்து காம்பஸ் வச்சு சர்க்கிள் பண்ணிட்டு அதை வந்து ஆஃபா செமி சர்க்கிளா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்து அதை வந்து 1 inch டிஃபரன்ஸ் கொடுத்து கட் பண்ணி எடுத்து இதுல பேஸ்ட் பண்ண போறோம். ஸோ அந்த சென்டர்ல இருக்கிற கார்ட்போர்ட் அதை எடுத்து சைடில் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணி சைட்லையும் நடுவுலையும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. இப்போ நான் A4 கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ரவுண்டு கட் பண்ணோம்ல கார்ட்போர்டில், அதே சைஸில் ரவுண்டில் இருந்து 1 inch கம்மி பண்ணி 7 கலர்ஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிட்டு சென்டரில் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய சைஸில் ஸ்டார்ட் பண்ணி சின்ன சைஸ் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம கம் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி இன்னொரு பீஸும் பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் 2 வேணும். 2 ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அந்த கார்ட்போர்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ரெடி பண்ணிட்டோம். இப்போ 2 சைடும் வந்து கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஒட்டியிருக்கீங்கள அதே கலரில் ஏதாவது ஒரு கலர் எடுத்து 2 சைடும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். பேஸ்ட் பண்ணிட்டா பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ இன்னொரு கார்ட்போர்டு எடுத்து கிளவுட் மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கோம். A4 பேப்பர்லையும் அதே மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்து அந்த ஆல்ரெடி கட் பண்ணியிருந்தோம்ல அது மேலே பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு சைடெல்லாம் கவர் பண்ணுறதுக்காக த்ரெட் எடுத்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரியே ரெயின்போலையும் வந்து சைடில் வந்து கார்னரில் இந்த மாதிரி த்ரெட்டை பண்ணிவிட்டு அதில் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி பண்ணோன்னா கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ 2 சைடுமே நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இந்த கிளவுடை வந்து அந்த ரெயின்போ மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன திங்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் அதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ப்ரஷ் பென், அப்புறமா வந்து ஹைலைட்டர், அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட என்ன திங்ஸ் இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். பென், பென்சில் ஆர் கிச்சன் ஆர்கனைசராக கூட யூஸ் பண்ணலாம். ஸ்பூன்ஸ்லாம் அதில் போட்டு வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு இந்த ரெயின்போ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம அந்த கிராஃப்டை நெக்ஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.